நான் முதலாய் எழுதிய காதலிசை அதற்கு ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான வீடியோ எடிட்டர் விஎன் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி இந்த லிரிக்ஸ் வீடியோவை நம்ம எடிட் பண்ணுறதை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் ஃபோட்டோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட்டஸ் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்காக பின்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இமேஜஸில் டவுன்லோட் பண்ணி எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒன் மோர் திங், நீங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோ வந்து கரெக்டாக பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணக்கூடிய ஃபோட்டோவை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணும்போது விஎன் ஆப்பில் ரிமூவ் பண்ணும்போது நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து பக்காவாக வந்து ரிமூவ் ஆகும். இதுவே நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிங்களா அந்த அளவுக்கு கஷ்டம். இல்லைனா நீங்கள் வந்து குரோமில் போயிட்டு ரிமூவ் பிஜின்னு போட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துன்னு வந்துடுங்க. இப்போ நான் வந்து விஎன் ஆப்பில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதா சொல்லி தரப்போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரிஜினல் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அகைன் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டூப்ளிகேட் பண்ண ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட்னு இருக்கா, ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் வச்சதுக்கப்புறம் இப்போ பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நீங்கள் லேயரில் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ குயிக்காகவே வந்து நமக்கு விஎன் ஆப்பில் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோவை பொறுத்து தான் இருக்குது அதுவும். ஸோ கரெக்டாக வந்து சரியான ஃபோட்டோவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேக்ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதோ இருக்கா, இந்த பிளர்ன்ற ஆப்ஷன். சப்போஸ் இப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய விஎன் ஆப்பில் இந்த பிளர் எஃபெக்ட் வந்து இல்லைனா நீங்கள் வந்து விஎன் ஆப்பை அப்டேட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பிளர்ன்றது செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபர்ஸ்ட்லேயே பேசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. ஸோ பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேக்ரவுண்டில் லேயரில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவை இந்த மாதிரி ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிஎன்ஜி இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணி இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து கரெக்டாக நீங்கள் இந்த இடத்த எடுத்துகிட்டு வந்து ஸோ லைட்டாக ஜூம் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேயே ஆடியோ சிம்பிள் இருக்கும். இந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக்னு இருக்கா, ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் ஆப்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங் எந்த சாங்கோ ஸோ அந்த சாங்கை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி உங்களுடைய நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாங்கை உங்களுடைய விஎன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் ஆட் பண்ணீங்களோ ஸோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு யூஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த வந்து சாங் ஆட் ஆகிடும். சாங் ஆட் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இந்த ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிட்டு
டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஹெட்டிங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கூகுளில் போயிட்டு காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். இப்போ நான் வந்து இந்த சாங்கோட ஃபஸ்ட்டு 2 வார்த்தையை வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் எஃப் வந்துருக்கும். அந்த டபுள் எஃப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் டிஃபால்ட்டாகவே வந்து ஃபாண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய ஃபாண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து dafont.comல போயிட்டு கூகுள் குரோமில் போயிட்டு dafont.com போட்டு அதில் உங்களுக்கு வந்து எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய VN ஆப்பில் இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஆட் ஃபாண்ட்டுன்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபாண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வீல் வந்து இருக்கும். அந்த கலர் வீலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கலர் வந்து பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ கரெக்டாக இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மோஷன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இன் அனிமேஷன் இருக்கும். ஸோ இன் அனிமேஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபேடு கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். இல்லை இந்த கிரேடியன்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து மொத்தம் 4 ஆப்ஷன் வந்து இருக்கும். இதுக்குள்ளே உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே டூரேஷன் வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் அவுட் அனிமேஷன் இருக்கும். ஸோ அதே போலவே உங்களுக்கு எந்த அனிமேஷன் பிடிச்சிருக்கோ அந்த கிரேடியன்ட் இல்லைனா ஃபேட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் டூரேஷன் செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இந்த இடத்த லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ ட்ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து அகைன் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க லிரிக்ஸை ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அகைன் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அடுத்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு லிரிக்ஸ் லேயரை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இதே போலவே சாங் ஃபுல்லாகவே வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ அந்த சாங்கோட லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய லேயரை கிளிக் பண்ணிட்டு இங்கே எடிட்னா இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. இதே போலவே அடுத்தடுத்த லிரிக்ஸை வந்து நீங்கள் லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பேக்ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக லெஃப்ட் டு ரைட் இல்லைனா ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி மூவ் பண்ணுற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி வச்சுட்டு இந்த கீ அனிமேஷன் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்மையாலுமே வீடியோ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க.